வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 100 நாள் 100 வீடியோ. இன்றைக்கி 7வது நாள் கட்டுமானம் தொடர்பாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் டாபிக் பார்த்ததையும் கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பீங்க. என்னடா வடிவேல் சார் காமெடியில் மாதிரி கிணத்த காணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சைட்டை காணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேருக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ இங்கே நம்ம ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இங்கே நான் சொல்கிறேன். வீடியோ பார்க்குற பல பேருக்கும் கூட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்கிற விஷயம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் வந்து 91ல் வந்து பி அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து சேல்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த பி அப்படிங்கிறவர் அதுக்கடுத்து சி, டி அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி இப்போ இ அப்படிங்கிறவர்கிட்ட பொசிஷனில் வந்திருக்கு அந்த இடம். இப்போ இந்த ஏ அப்படிங்கிறவர் 92ல் வந்து மறுபடியும் அதே பர்டிகுலர் இடத்த எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு அவர் வந்து பண்ணிட்டார். இது வந்து ஒரு இல்லீகலான விஷயம்தான். பட் அந்த டைமில் நீங்கள் அந்த 90s அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய சைட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. ஸோ அப்போது அந்த எக்ஸ் அப்படிங்கிற வாங்கினவரும் அவர் வந்து அந்த ஏ கிட்டேருந்து இன்னும் 2-3 சைட் எல்லாமே வாங்கியிருக்கிறாரு. அவர் இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நியர்லி ஒரு 30 இயர்ஸ் பக்கத்துலேயே ஆக போகுது. பட் இவ்வளோ நாளாக அவர் வந்து அந்த இடத்த போய் பார்க்கவே இல்லை. ஈவன் தோ அவர் வந்து லோக்கல் அதே ஊரில் தான் இருந்திருக்காரு. பட் அந்த இடத்த வந்து அவர் நேரில் போய் பார்க்கல. அங்கே எந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு, பக்கத்தில் யாரெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க, அவர் வந்து ஃபென்சிங்கும் வந்து இன்கேஸ் போடவும் ட்ரை பண்ணல. ஸோ இப்போது ஒரு 2016 இல்லை 2017 ஸோ அந்த டைமில் வந்து பார்த்துருக்குறாரு. ஸோ ஒரு 2-3 இடத்துல வந்து வீடு கட்டிட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் வந்து வீடு கட்டாமல் இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு பார்த்துட்டு இது ஏன் இடமாச்சு, இதில் வந்து எப்படி நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட பிரச்சனையாகி மறுபடியும் இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த கட்டாமல் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் அந்த எக்ஸ் இந்த இ அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது. எக்ஸும் அதில் வந்து உரிமை கொண்டாடுறாரு. பட் அந்த இ பொசிஷனில் இருக்குது இல்லைங்களா, அவர் வந்து எப்படி அவர் முன்னாடி வாங்கினவங்களை பார்த்தோம்னா பி அப்படிங்கிறவர்கிட்ட அவர் வாங்கியிருக்கிறாரு. பட் அந்த பி அப்படிங்கிறவர் வந்து 91லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கோர்ட்டில் ஈவன் தோ கேஸ் நடந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து ஈக்கு சாதகமாக தான் இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணி வாங்கலை அப்படின்னா பின்னாடி இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நம்ம இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அன்அப்ரூவ்டு லே அவுட்டில் இருக்கிற இடமெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஈவன் தோ நீங்கள் வந்து ஸோ அதோட பட்டா, சிட்டா ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸோ அதோட பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அந்த லோக்கல்லையும் கூட போய் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு வாங்கினா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாடி ஈவன் நம்ம ஒரு இடம் வச்சுருக்கிறோம்னாலும் கூட ஸோ பக்கத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நம்பர் கொடுத்துட்டு ஸோ நம்ம அடிக்கடி வந்து போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்னாலும் வந்து கொஞ்சம் நம்ம இடம் சேஃப்கார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் அந்த அவங்களோட இடத்த ஐடென்டிஃபை பண்ணும்போதே வந்து தவறு பண்ணிடுறாங்க. ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது, ஒரு ஸ்கெட்சில் கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஸோ அவங்களாம் வந்து ஒரு அஸ்யூம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இதுவாக தான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்து பண்ணிட்டுருப்பாங்க. அது அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனர் வந்து பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி அவங்க இடம் மாற்றி கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த விஷயம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் கூட உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் இதை பற்றி அவேர்னஸ் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி பண்ணிட்டா அந்த இன்வெஸ்ட் பண்ணி பண்ணவருக்கும் வந்து ஒரு மன உளைச்சலான ஒரு விஷயம், தென் அந்த லேண்ட் ஓனருக்கும் வந்து ஒரு மன உளைச்சலான விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் பில்டிங் கட்டுறவங்க அவங்களோட இடமா அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஈவன் ஐடென்டிஃபை பண்ணுறதுல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்து ப்ராப்பராக அதை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க இடம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆரம்பிக்கலாம். லேண்ட் ஓனர்ஸ் பொதுவாகவே வந்து நம்ம இடம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 2 months 3 months ஒர்க்காக நம்ம பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் ஃபென்சிங் கூட நம்ம உடனடியாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை, கொஞ்ச நாள் கழிச்சு தான் பண்ணுறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஃபென்சிங் போட்டு நம்ம இடத்த நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் லோக்கலில் இருக்கிறவங்க கிட்ட கூட நம்ம பேச்சு கொடுத்துட்டு நம்மளோட கான்டாக்ட் நம்பர் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்ககிட்டயும் நம்ம இடத்த காமிச்சிட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு கூட நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுக்கலாம். ஸோ பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு மேலும் ஒரு தகவல்களோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.